நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினது. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜ்வாலாய் தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் 2 முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் சிம்மத்தில் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா? நல்ல நிலையில் இருக்கார். அதுலேயும் குறிப்பாக மறைந்த புதன் நிறைந்த தனன்னு கூட சொல்லுவாங்க. முயற்சி ஸ்தானம் வேறு. அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பத்திரிகை துறை மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இந்த வார கிரகங்கள் மற்ற ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7க்குடைய குரு 12ஆம் இடத்துல இருக்கார். குரு பார்வை கோடி நன்மை. 4ஆம் இடம் 6ஆம் இடம் 8ஆம் இடத்தை குரு பார்க்க. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா 9ல் சனி பகவான், 10ஆம் இடத்துல ராகு பகவான். சூப்பருங்க. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருக்கிறது. செவ்வாய் ராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த எப்போவுமே இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் பார்த்து பேசுவாங்க, பார்த்து சூதனமாக நடந்துப்பீங்க. ஆனால் செவ்வாய் ராசியில் உட்கார்ந்த உடனே தேவையில்லாத ஸ்பீடு, தேவையில்லாத ஒரு கிளர்ச்சி அப்படின்னு ஒரு நிலை இருக்கும். அந்த ஸ்பீடை குறைச்சிக்கிங்க. வழக்கத்தை விட அதிகமாக ஸ்பீடு இருந்துடும், இதை குறைச்சிக்கிங்க. மற்றபடி 2ஆம் இடத்து அதிபதி சந்திரன் நல்ல நிலையில் தான் இருக்கார், குறையில்லை. 3ஆம் இடத்தில் ராசிநாதன் சனி பார்வையில் இருக்கார். புதாதித்ய யோகம் சூரியனும் சேர்ந்து இருக்கார். அப்போ எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகும். இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால காலதாமதம் எடுத்து சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதரவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தா உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும், இல்லை அவங்க தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மற்றபடி ஒரு சிலர் குறுகிய தூர பிரயாணத்தால் நன்மைகள் ஏற்படும்னு நினச்சி போவாங்க. ஆனால் அந்த கட்சியில் தீமை கிடைக்கும். மற்றபடி 4ஆம் வீட்டை குரு பார்க்கறதால சூப்பருங்க. 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம். வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். அது சுக்கிரன் உட்காந்துருக்கார். நீண்ட நாளாக வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. வண்டியை மாற்றணும், பழைய வண்டி வச்சுட்டு புது வண்டி மாற்றணும், இல்லை புதுசாகவே 4 வீலர் கார் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. இப்போ தாராளமாக வாங்கலாம். கேதுவை குரு பார்க்கிறார். ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கு அதிக நாட்டம். கோயில் குளங்களுக்கு போவீங்க, தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். மற்றபடி தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. அதுவும் வெளிநாட்டில் ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வி படிக்கிறவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். மற்றபடி 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 4ல் இருப்பதால் பூர்வீகத்தில் சொத்து இருக்கும். அதை விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்புடையதான ஒரு காலகட்டமே. 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்த குரு பார்க்குறாருன்னா வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல நீங்கள் சூப்பர் நல்ல கௌரவமாக வேலை பார்த்துட்டு வருவீங்க, வெற்றி கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும்.
அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். 7ஆம் இடத்து அதிபதி குரு 12ல் இருக்கார். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவாக இருக்கலாம், அசுப செலவாகவும் இருக்கலாம். உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவாகவும் இருக்கலாம். சில நேரம் அவங்க உங்கள் பிள்ளைங்க பேரங்க வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது சுப செலவு தான். அப்படி அவங்க வெளிநாட்டு பயணம் கூட உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது மனைவிக்கோ ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி நண்பர்களால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவு தான். கூட்டுத் தொழில் சிறந்து விளங்கும். நல்ல கூட்டுத் தொழில் நல்லா சிறப்பாக நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க. வர்ற வருமானத்தை அந்த தொழிலே போட்டு நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 8ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமாக 8ஆம் இடம் வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள். எப்படி அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம், அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏதாவது கடன் உடனே வாங்கி வச்சுருப்பீங்க, நீண்ட நாள் கடன், பெரிய கடன் அப்படின்னு வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக கடனை பைசல் பண்ணக்கூடிய, அதாவது இஎம்ஐ கட்டி வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. 9ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கார். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பங்காளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் உங்களுடைய தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். இல்லைன்னா அங்கே போய் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி 10ல் ராகு, ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. 10ஆம் இடத்துல ராகுவே இருக்கிறார். அப்போ தொழில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தி ஆகும். நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீங்க. ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி. 500 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 500 ரூபாய் கட்டே கிடைக்கும்னா பார்த்துங்களேன், அந்த அளவுக்கு இருக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இந்த 10ஆம் இடத்துல ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு தொழில் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு ஒரு விதி இருக்குது உங்கள் ஜாதகத்தில். இப்போ எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா ஜோசியர்கிட்ட அன்றைக்கி இப்போ வெளிநாடு போகலாமா, தாராளமாக போகலாம். நம்பி இப்போ அவர் போகலான்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக போகலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். அங்கே போய் அழகாக சொஃபஸ்டிகேட்டடாக உங்கள் லைஃபு திருப்தியாக அமையும். 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும். மற்றபடி 12ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இருந்தபோதிலும் உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறதால வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். 10ஆம் இடத்து அதிபதி 12இல் இருப்பதால் ஒரு சிலர் வரக்கூடிய லாபம், தொழில் சிறப்பாக போகும். தொழில் சிறப்பாக போகுது, இன்னும் அதுலேருந்து எடுக்க வேண்டாம், மறுபடியும் அந்த அமௌண்ட்டை வரக்கூடிய லாபத்தை தொழிலையே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலையே போட்டு இன்னும் தொழிலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ரொம்ப சிறப்பாக அமையும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ராசியில் செவ்வாய் இருக்கிறதால கொஞ்சம் ஸ்பீடு இல்லாமல் உங்களுக்கே உரிய பாணி அதாவது சூதனமாக நடந்துக்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.